எனக்கு காதுல பூ சுத்திட்டாங்க. அம்மா அப்பா தாலி கட்ட போறத பாப்போமா கைஸ்? ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா எப்பவுமே வெர்டிகலாக வருவோம், இன்னைக்கு ஹரிசாண்டலாக வந்திருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. அண்ட் இந்த மூமெண்ட்ல உங்களுக்கு ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்றேன். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியான கண்டென்ட்டோ, உங்க டைத்தை வேஸ்ட் பண்ற மாதிரியான கண்டென்ட்டோ இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணவே மாட்டேன். உங்களை முழுக்க சிரிக்க வைக்கவும், நீங்க டிப்ரெஷன்லயோ சோகத்திலயோ இருந்தால் அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு மட்டுமே நான் வீடியோ போடுவேன்றதுல பிங்கி ப்ராமிஸ் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவோட கல்யாணத்தை தான். கல்யாணம் என்னமோ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அதனால கல்யாணம் நாளை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்குள்ள நிறைய காமெடி, ஃபன், அது மட்டும் இல்லாம மிராக்கல்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீ என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு கட்டி மேல எங்க அம்மா அப்பா தாலி கட்ட போறத பாப்போமா கைஸ்? மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஏதுனா வந்தே வஸ்னாதி கதே தந்தி தரலாதரன் கைத்தரு உஜய குசுல ஜிர ஜீவன பசுவ கடித மஞ்சுல தந்தாரே தந்தாரே. டேய் சும்மாறா. சூப்பர் டிங் டிங். ஸ்டாப். சூப்பராக இருந்துச்சுல. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம். ஆனால் இது மட்டும் ஃபன்னு கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ் பண்ணிடாம பாருங்க, செம காமெடியாக இருக்கும். எங்கள் அப்பாவோட தக்க வெயிட் பண்ணி பாருங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிட. பார்த்தீங்கன்னா இதே கோயிலில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் தான் பொண்ணு. ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஒரு கல்யாணம்னாலே ஒரு மாதிரி எம்பாரஸ்டிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எதை எம்பாரஸ்டிங் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்க? லைக் ஐயோ ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் முன்னாடி இப்படி நடக்க வச்சு கூட்டு வருவாங்க, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே. ஸோ இது வந்து உங்கள் சில்வர் ஜூப்ளி. ஸோ நீங்கள் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணத்தப்ப எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? எனக்கு இப்போது வந்து கல்யாண ஃபீல் வந்து இப்பயே எனக்கு கல்யாணம் நடக்கிறதான்னு தெரியும். 25 வருஷம் போனதே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணி. ஏன் 25 வருஷம் கோமால இல்லை எனக்கு என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அமைஞ்ச மனைவி அப்படி. ஓகே சரி. ஜாலியான டைப்பு, ரொம்ப அன்பானவ, ரொம்ப பாசமானவ, எல்லாத்தையோட அனுசரிச்சு போறவ, ரொம்ப எனக்கு ஏத்தவ. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அந்த நேரத்தில் அப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? போயிட்டோம். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா போயிட்டோம்? இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாரு அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும்ல? ஆமா, அந்த மாதிரி அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லாத தைரியமா இருந்துச்சு. ஒரு பக்கம் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சம் அச்சோ பெருமாளே அப்படின்னு. கல்யாணம் ஆகிட்டு நீங்க அம்மாவை பார்த்து ஒன்று நினச்சிருப்பீங்களா, சார் இதுதான் நம்ம ஒய்ஃபா, நம்ம லைஃப் லாங் இவங்க கூட தான் இருக்க போறோமா அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம் அம்மா அப்பா நினைச்சது? எனக்கு வயது வந்து கிட்டத்தட்ட 9 வயது. அப்பயே வந்து எங்க அத்தை, எங்க அப்பாவோட அக்கா, ஏய் வெங்கடு, உனக்கு தான் இந்த பொண்ணு, உனக்கு தான் இந்த பொண்ணு, இவ தான் உன் மனைவின்னு அப்பவே எனக்கு காதுல பூ சுத்திட்டாங்க. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேச போற. பூ சுத்தல சொன்னாங்க. அதை வந்து நான் தெய்வம் மாதிரி நினைச்சு அதை அப்படியே வழிபட்டு அதை அப்படியே அமைஞ்சு விட்டது. இந்த கோயிலுக்கு நம்ம எத்தனையோ வருஷம் வந்திருப்போம். வந்தப்பறம் உங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ள வரமோ உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல, அது என்ன தோணும்? கல்யாண நாளப்ப அங்கே நடந்து ஃபோட்டோ எடுத்தது, அங்கே நிற்கிறது, பெருமாள் கோயிலில் வந்து அந்த இடுக்குள்ளே சந்து மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே கையை பிடிச்சி இதமா நம்ம வாழ்க்கை காலம் பூரா இந்த கையை விடக்கூடாதுமான்னு சொல்லியிருக்கேன். அது என்ன போகும். இன்னும் 25 வருஷம் நல்லா நீங்கள் ஜாலியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் பத்தாது, சரி 100
200 வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாகவே இருங்க. சூப்பரில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சர்ப்ரைசஸ் போயிடலாம். லிட்ரலி நான் பண்ண சர்ப்ரைசஸ் பார்த்து எங்கள் அப்பா கண்ணே கலங்கிட்டாரு. அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். முத்து MBA படித்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படி இருக்காது. சர்ப்ரைஸ் என்னை பார், என்ன பார்த்துட்டேன். சர்ப்ரைஸ் புரியலையே. அப்பாயின்மெண்ட் லெட்டர். எங்க அப்பா அழுகிறாரு guys. சரி நீங்க இப்படி அவ்வளவுதான். சந்தோஷமா இருங்க. ஸ்டாப். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா எனக்கு லிட்ரலி இதுதான் என்னோட ப்ரௌட் மூமெண்ட் இன் மை லைஃப். அண்ட் இதுதான் என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் என் லைஃப்ல அப்பா அழுது நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃபர் லெட்டர் கையில கொடுக்கும்போது எங்க அப்பா ரியாக்ட் பண்ண அந்த ஒரு செகண்ட், நீங்க யூத் மூவி பார்த்தீங்களான்னு தெரியல, அதுல லாஸ்ட் சீன்ல ஹீரோ மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி சொல்லாமலே சொல்லுவார், நீ சாதிச்சுட்டடா அப்படின்னும் போது ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண தெரியுமா. லிட்ரலி அந்த பிளேஸ்ல நான் அப்படிதான் இருந்தேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் ஃபார் மீ திஸ் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட் இன் மை லைஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் என் அப்பா ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஃபினிஷ் பண்ணேன். இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அவ்வளோவா எக்ஸைட்மெண்ட்டே ஆகலை. பட் ஃபஸ்ட் டைம் நான் ஆஃபர் லெட்டரை கையில் கொடுக்கும்போது அவர் கண்ணிலேருந்து வந்த ஒரு சொட்டு கண்ணீர் என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என் லைஃப்லேயே நான் ரொம்ப ஆசைப்பட்டு என் அப்பா அம்மாட்ட கேட்டது என்னோட சைக்கிள், என் குட்டி, என் மேக்ஸி, என் பைக் அண்ட் ஐஃபோன். இதெல்லாம் நான் கேட்டோன்னே என் அப்பா அம்மா அடுத்த செகண்டே யோசிக்காமல் என் கையில் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட பதிலுக்கு ஒன்றே தான் கேட்டாங்க, என் லைஃப்பில் நான் சக்சீட் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மூமெண்ட் அதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் என் லைஃப்பில் நான் சக்சீட் ஆவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அப்போ கூட நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, அவங்களுக்காக அவங்க எதுவுமே கேட்கல. அண்ட் இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக முடியாது, விட்டா அழுதுருவேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் பண்ண போகிற சப்ஸ்கிரைபுக்கு அட்வான்ஸ் நன்றி.